ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா முத்து மீனா சேர்ந்தாச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ மீனா அங்கே போனோடனே சீதாக்கு, ரீனாக்கு எல்லாருக்குமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அருணோட அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறாங்க. நம்ம அத்தையாக இருந்தாலும் சரி, இவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களே, எவ்வளோ மரியாதையாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பங்களுக்கு கொடுத்து வச்சுருக்குமே சொல்லி மீனா கணக்குறாங்க. உடனே அவங்க எல்லாரையும் வர வைத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு புடவை எடுத்து கொடுத்து ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. இதுக்கப்புறம் சரி சத்யா, நீ பாஸ் ஆகிட்டே என்ன வேலைக்கு பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் வேலை பார்த்து வச்சுருக்காருன்னு முத்து பற்றி மீனா சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது, அவன் மனசில் என்ன வேலைக்கு போகணுமோ அதுதானே பண்ணும், அவன் ஆசைப்பட்ட வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைனான்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் சொல்லி அருண் ஃபைனான்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ இல்லைன்னு அங்கே வேலைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாமா அப்படிங்க. என்ன எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நான் இனிமேல் உன்னோட குடும்பத்தில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிற. அவர் என்ன நினைக்கிறான்னா, முத்துவை பார்த்திங்கன்னா எல்லோரும் வெறுக்கு நம்ம தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவங்க சரி அப்படி சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக மீனா முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து சந்தோஷப்படுறா. எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த அம்மா அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு, உனக்கு அடுத்த ஜென்மத்தில் இப்படி ஒரு மாமியார் எல்லோரும் கிடைக்கணும், நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக வேண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. ரோகிணி நேராக ரவியோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. உடனே அங்கே பார்த்திங்கன்னா நீத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்க, என்னோடய கிளைண்ட்டு இங்கே சாப்பாடு வேணும்னு சொன்னார், இந்த ஹோட்டலில் வாங்கன்னு சொன்னேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, நீத்து இருக்கிறதா ரவி மாதிரி மாப்பிள்ளை வேணும், ரவி மாதிரி வேணும்னு எதுக்கு எடுத்தாலும் ரவின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இல்லை ஏதோ இருக்குது, ரவி அவங்க காதலிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுருத்தியோட அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அந்த நீத்து எப்போ பார்த்தாலும் ரவின்னு சொல்கிறா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க அப்படி சொல்லி போயிடுறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இதுக்கு முன்னாலே ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முத்து ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு காரில். அப்போ ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து பார்க்குறாரு, கிறிஸ் கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஐயோ இறங்கி ஓடுறாரு. கிறிஸோட அம்மா தான் அடிபட்டு கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. பக்கத்தில் கிறிஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருவீங்களா, ஒருத்தர் யாரோ மோதிட்டு போனால் இப்படி தான் செய்வீங்களா, நீங்களாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படி சொல்லி முத்து திட்டுறாரு. நீ கவலைப்படாத சொல்லி உடனே எல்லோரும் கூப்பிடு, என் காரில் தூக்கி போடுங்க, நான் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன் அப்படி சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை உயிரே இல்லையா யாருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரொமோ வேகமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்க்க போகிறாங்க. உயிரோடு இருக்க போகிறாங்களா இல்லைன்னா நாளைக்கு ரோகிணி உண்மையை ஒத்துக்க போகிறாங்களா இல்லையா, அவங்க அம்மா உண்மையிலே அம்மா இவங்க தான், எனக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தை இருக்குங்க, உண்மையை மிகப்பெரிய உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. இப்போ இந்த ப்ரொமோ வேகமாக வந்திருக்கு. இந்த சேனலுக்கு தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. 3000 2700 மானிட்டர் எனக்கு வந்துருச்சு. வேகமாக வரணுன்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம்.